ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோயில் கருவறையிலிருந்து இந்த வராகி அம்மா உன் கூட பேசுறதுக்காக ரொம்ப நேரமா உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமா அவசர செய்தி சொல்ல வந்த என்னை இப்படி காக்க வைக்காமல் நான் சொல்றத முழுவதுமாக கேட்டு முடி. ஏன்னா இப்போ உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. உனக்கு நல்ல நேரம் வந்துட்டா உன் மனபாரமும் மனக்கவலையும் மனசுல இருக்கிற பிரச்சனைகளும் எல்லாமே தானாக விலகி போய் உனக்குள்ள அமைதி ஆட்கொண்டு விடும் என் செல்லமே. என்னடா இது வரைக்குமே எல்லாமே மாறும். உனக்காக இந்த வராகி அம்மா எல்லா விஷயங்களையும் நல்லபடியா முடிச்சு தர தயாராகத்தான் காத்திருக்கேன். நீ நினைக்கிறது போல எல்லாரும் உன் கூட பழகுறவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சு நம்பிக்கையோட இருக்காத. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடையும் ஒவ்வொரு எண்ணத்தோடையும் ஒவ்வொரு கொள்கையோடையும் இருக்காங்க. அதனால யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு தெரியாம யாரிடமும் அதிக நெருக்கமாகவோ நம்பிக்கையோட நடந்துக்க வேணாம். உனக்கு ஒளி தேவைனா நீதானே விளக்கேத்தணும். உன் வாழ்க்கைக்கு நீயே ஒளிகாட்டக்கூடிய ஆளாக, எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடிய ஆளாக இருந்துடு. காலம் எந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை, அது உன் மனசை பக்குவப்படுத்தும். நீயும் அப்படி எல்லா காயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் விலகி போகின்ற எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னதான் நல்ல மனிதர்களாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்க சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவர்களை தப்பான ஆட்களாகவும் கூட உன் கண்ணெதிரில் காட்டக்கூடும். நீ உண்மையான மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆளாக நீரு. கண்களை திறந்து பார்த்தீனா எல்லாரும் தெரிவார்கள். கண்களை மூடிப்பார், உனக்கு பிடித்தவர்கள் மட்டும்தான் கண்களுக்குள் வருவார்கள். அப்படி யார் உன் மனசு அமைதியா இருக்கும் போதும் அல்லது கவலையில இருக்கும் போதும் கண்களை மூடி யோசிக்கும் போது உடனே ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அவர்கள்தான் உனக்கான உன் மனசுக்கு பிடிச்ச நல்லவங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர்களை எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி பார்த்துக்கோ. நம்பிக்கைங்கிறது ஒரு அழகான கண்ணாடி போல. அது ஒரு முறை உடைஞ்சிட்டா அதை மறுபடியும் ஒட்ட வச்சு பழைய வடிவத்துக்கு அழகான வடிவத்துக்கு கொண்டு வர முடியாது தானே. அதனால் உன் மேல யார் நம்பிக்கை வச்சாலும் சரி, நீ அந்த நம்பிக்கையை உடைஞ்சிடாம எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆளாக இருந்துக்கோ. உன்னை நம்பும் யாரையும் ஏமாத்தவும் வேணாம். அவர்களுடைய நம்பிக்கையை உருக்குலைக்கும்படி நீ தீய செயல்களை செஞ்சிடவும் வேணாம். சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். சில விஷயங்களை அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அதனால எப்போதுமே சந்தோஷமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துகிட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. உலகத்தின் குறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். உண்மையாவே சுயநலத்தோடு வாழக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தன்னுடைய குறைகளை பெருசா நினைக்க மாட்டாங்க. அது ஒரு குறைனே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அடுத்தவர் ஒரு சிறு தவறு செய்தாலும் அதை குறையா கண்டுபிடிச்சு குத்தி காட்டக்கூடிய பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அப்படி நீ இருக்க வேண்டாமேன் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. எல்லாரும் எப்போதும் நல்லதையும் செய்ய மாட்டாங்க, கெட்டதையும் செஞ்சுக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு நல்லது செய்வாங்க, ஒரு சில நேரங்கள்ல கெட்டதும் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நிலையானது எதுவுமே கிடையாது. இந்த உலகில் உனக்கு நான் வரக்கூடிய ஒவ்வொரு சோகமும் துன்பமும் நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்ல பாடங்களை தான் உனக்கு கத்து கொடுத்துட்டு போகும். அதனால யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கெட்டவர்களாக மாறி உனக்கு ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்தாலும் அதுவும் நன்மைக்கு தான் நினைச்சுக்கிட்டு அதன் மூலமாக பாடங்களை கத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில முன்னேற தயாராக இரு. நீ பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் எண்ணங்களில் தூய்மை இருக்காது என் செல்லமே. அதனால முதல்ல எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கிட்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் உண்மையாக இருக்கும்படி நீ நடந்துக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடந்து போகணுமே தவிர எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில நல்ல விஷயங்களை விட உனக்கு கெட்டதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். எல்லாத்தையும் மனசுல யோசிச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு அதை பத்தியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மனசுல சேர்த்து வைக்க இடமில்லாமல் போயிடும். கெட்டதை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் சுமந்து வைக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு. யாருக்கும் எப்பொழுதும் நீ வளைந்து நிற்கக்கூடிய வினாக்குறியாக இருந்து விடாதே. நிமிர்ந்து நின்று ஆச்சரியக்குறியாக இருக்கணும். ஆமியன் செல்லமே. இவங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு யாரையும் பார்த்து கேள்விக்குறியோடு நிற்கக்கூடிய ஆளாக நீ இல்லாமல் நான் இப்படிதான் அளவுக்கு உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நான் சொல்றேன். யாரிடமும் நீ பேசவில்லை என்றால் உனக்கு பிடித்தவர்கள் யாரோ உன்கிட்ட பேசலன்னு தானே அர்த்தம். எனக்கு தெரியும்
உன் மனசுக்கு பிடிச்சவங்களும் உனக்கு விருப்பமானவங்களும் இப்போது உன்கிட்ட அவ்வளவா பேசுறது இல்ல. இருந்தாலும் நீ அதை பெருசா பொருட்படுத்தாம உன் வாழ்க்கையில முன்னேறி முன்னோக்கி போய்க்கிட்டே இரு. தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். மனம் தளராதே என் தங்கமே. ஏன்னா ஒரு பூட்டை திறக்கிறதுக்காக நிறைய சாவிகளை நீ பயன்படுத்தும் போது அதில் கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலையும் இப்போது நீ தோல்விகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய். உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் நடத்தி தர்றேன். உன்னை நீயே செதுக்கிக்கணும். உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ ஜெயிக்கணும்னா சில அவமானங்களும் சில பேருடைய துரோகங்களும் உனக்கு நிச்சயம் ஒளியாக இருக்கும். அவர்கள் செய்த துரோகம் உன் மனசை வலுவாக்கி பலமாக்கி நீ இனிமே யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாதுன்ற தைரியத்தை உனக்கு கொடுக்கும். அடுத்தவன் அவமானப்படுத்தினாலும் அது உன்னை எதுவும் நெருங்காத. நான் உன்னை பார்த்துக்கிறேன் செல்லமே. கோபத்தில் உன்னையும் அறியாமல் நீ கூறும் ஒரு சில வார்த்தைகள் உன்னை உனக்கு பிடிச்சவங்கிட்ட இருந்தே விலக்கி வச்சிடும். அதனாலதான் கோபப்படும் போது எதுவும் பேசாம இருந்துன்னு நான் சொல்றேன். நீ ஏதோ கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிடுவ. ஆனா அதை கேட்கிறவங்க மனசு அதை தாங்கிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஆனா நீ பேசிய இந்த ஒற்றை வார்த்தை என்பது அவர் உன்னிடமிருந்து தூரமாக விலகுவதற்கு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது நீ அளவுக்கு மீறி அவங்க கிட்ட உரிமையோ எடுத்துக்கிட்டீனா அது நீ அவமானம் அடைவதற்கு காரணமாகிவிடும். ஒருவர் ஒரு காலத்திலும் யார் மீதும் அதிக நம்பிக்கையோடு இருந்து விட வேண்டாம். சந்தோஷத்திலையும் சரி சோகத்திலையும் சரி முடிஞ்ச அளவுக்கு அமைதியாயிரு. ஏன்னா எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற சரியான விஷயம் அமைதி மட்டும்தான் என் தங்கமே. சந்தோஷத்துல இருந்தாலும் அமைதியா இருந்துரு. சோகம் வந்தாலும் கவலைப்படாம அதை பத்தி புலம்பி தள்ளாம அமைதியா இருந்துரு. சீக்கிரமே நான் உனக்கு எல்லா நிம்மதியையும் சகல விதமான சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில தருவேன். காயங்கள் இல்லாமல் கனவு எப்படி வேணும்னாலும் காணலாம். ஆனால் வலியும் வேதனையும் இல்லாமல் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது என் செல்லமே. நீ கண்ட கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு எல்லா வகையிலும் இந்த வராகியம்மா நான் துணையா இருக்க போறேன். ஒரு சிலர் உன்னை அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா நீ குப்பை தொட்டிக்கு சமம் தானே. குப்பை தொட்டி தானே எப்பயும் என்ன பயன்படுத்து பயன்படுத்துன்னு எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அடுத்தவர்கள் தேவைக்கு மட்டுமே நீ பயன்படும் ஆளாக இருந்தினா உன் வாழ்க்கையில உனக்கு எந்த பயனும் நடக்காது. ஒருபோதும் உன்னை மீறி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காத. முதல்ல உனக்கு தேவையானதையெல்லாம் நீயே செய்யக்கூடிய ஆளாக இருந்து விடு. இன்னொருத்தருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நீ ஒரு புத்தகத்திற்கு சமம். நீ அடுத்தவனுக்கு தேவைப்படும் ஆளாக இருக்காத. ஆனா அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக இருந்தீனா அந்த புத்தகம் போல உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை பெறும்போது அழுகலாம். வலி தாங்காமல் அழுகுவது வேறு. ஆனால் குழந்தைங்களை எல்லாம் பெத்து வளர்த்து ஆளாக்குன பிறகு பெத்துட்டோமேன்னு அழுக கூடாதுதான். அதனாலதான் நீ உன்னை பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சிறப்பான காரியங்களை நல்ல முறையில செஞ்சு எல்லாருக்கும் பயன்படும்படி எல்லாருக்கும் நற்காரியங்களை செஞ்சு உன் வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டி உன்னை பெத்தவங்களுக்கு பேரும் புகழும் பெருமையும் சேர்க்கணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன்.